இங்க ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட அம்மாவை பாக்குறதுக்காக ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் கிளம்பி போறா. அவளோட வீட்டோட கதவை திறந்து வெளியே போறா. வெளியே ஃபுல்லா ஒரே இருட்டா இருக்கா. ஒண்ணு என்னடா நடக்குதுங்கன்னு மறுபடியும் உள்ள வந்து பாக்குறா. உள்ள வந்து பார்த்தா ஒரே வெளிச்சமா இருக்கு. இவ மறுபடியும் கதவை திறந்து பாக்குறா. மறுபடியும் வெளியே இருட்டா தான் இருக்கு. இவனும் ஐயோ ரொம்ப டைம் ஆச்சு, நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியாவது போயிடலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போயிடறா. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அங்க ஏதோ அசைற மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து கதவை சத்திக்கிறா. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியலன்னு சொல்லி பயப்படுறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட பாய் ஃப்ரெண்டும் அங்க வந்துறான். இவ அதை பார்த்துட்டு கதவை திறந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போலான்னு ட்ரை பண்றா. ஆனா வெளியே ஏதோ வித்தியாசமான ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அதை பார்த்து பயந்துட்டு மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ள வந்துறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து கதவை தர நான் இங்க இருக்க, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றான். இவளும் தைரியத்தை வர வச்சுட்டு மறுபடியும் கதவை திறந்து வெளியே போலான்னு பாக்குறா. ஆனா அந்த மான்ஸ்டர் வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணுது. இவ உடனே அந்த கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து தயவு செஞ்சு கதவை திறந்துறாதுன்னு சொல்லிட்டே இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவ சொல்றத கேட்காம அவங்க கிட்ட அந்த இன்னொரு சாவி வச்சு அந்த கதவை திறந்துறான். அவன் அந்த கதவை திறந்த உடனே அந்த மான்ஸ்டர் வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிடுது. நீங்க யாராச்சும் நைட் டைம்ல தனியா வெளியே போறதுக்கு பயப்படுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.